உங்க மகனுக்கு ஒரு பொண்ணால பெரிய பிரச்சனையே வரும். உங்க மகன் உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கு. என்ன சாமி, என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படுறதுக்காக சொல்லல. உங்க மகன் யமனோட பாதையில இருக்கான். எந்த பிரச்சனைக்கும் போகாம ஜாக்கிரதையா பாத்துக்குங்கன்னு சொல்றேன். ஒரு பொண்ணோட பார்வை உங்க மகன் மேல இருக்கு. அதனாலதான் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பாவத்துக்கு பரிகாரம் இருக்கு, அது முடியும். ஆனா பிறப்புக்கும் இறப்புக்கும் பரிகாரம் தேடவே முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும். உங்க மகனை பத்திரமா பாத்துக்குங்க. இப்ப என்னால அதைத்தான் சொல்ல முடியும். தைரியமா போங்க. இந்த மாதிரி சொன்ன பின்னால எப்படி சாமி தைரியமா இருக்க முடியும்? ஏதாவது பண்ணி என் மகனை காப்பாத்துங்க சாமி. உங்க மகனுக்காக இடைவிடாம பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, உன் கூட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? எதை பத்தி பேசுறதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அமுதா, முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். எதுக்கு? நான் இல்லைனாலும் உன்னால அந்த ராவுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கே, அதுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு யார் யாரெல்லாம் பாராட்டணுமோ அவங்க எல்லாம் பாராட்டியாச்சு. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியோட பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. அமுதா, இந்த உலகத்துல நம்பிக்கை துரோக குணம் நம்ம எல்லார் கூடயுமே பிறந்திருக்கு. உதாரணத்துக்கு உங்க அம்மா உன்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்ப நீ வக்கீலுக்கு படிச்சிருந்தா அதுவும் ஒரு நம்பிக்கை துரோகம் தான். உங்க அப்பா அவரோட சொந்தக்கார பையனுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நீ லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதுவும் நம்பிக்கை துரோகம் தானே? பரவாயில்ல, நீ வாழ்ற வாழ்க்கை தப்பா இருந்தாலும் பேசுற வார்த்தை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா நீ சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் சொல்லலையே. சொல்றேன். முதல்ல நீ சிவா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. என்ன பாக்குற, நானும் சிவாவும் ஒரே கம்பெனில தானே ஒர்க் பண்றோம், அதுக்கு தான் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் சிவா கேட்டதான் நானும் கேட்க போறேன். நீ இப்ப இருக்கிற வேலையை விட்டுரு. நீ ரஞ்சினி கம்ப்யூட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணு. உனக்கு எல்லாம் பைத்தியமா என்ன? நாட்டுல ஒருத்தங்க கூட நல்லவங்களா இருக்க கூடாதா? எல்லாரும் உங்களை மாதிரி தப்பானவங்களாவே இருக்கணும்ல? அம்தா ப்ளீஸ் அம்தா. சிவாவால உன்னை கம்பெனி கூட்டிட்டு போக முடியாது. அதுவே நான் கூட்டிட்டு போனா என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க, என்னோட இமேஜ் உயரும். அதுக்காவது வாயேன். வாய மூடு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி நான்சென்ஸ் கிடையாது. ராவ் சாரே என்ன இந்த கம்பெனியை விட்டு வெளியே போன்னு சொல்ற வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். இப்படியே நல்லவளா இருந்து என்ன பண்ண போற? இத பாரு, ஒழுக்கமானவளா இருந்து இந்த உலகத்துல எதை சாதிக்க போற? வாழ்க்கைய விதவிதமா ரசிக்கணும், விதவிதமா வாழணும். நீட்டி வச்ச தண்டவாள மாதிரி இருக்க கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி நல்லவளா இருந்து ஒரே ஒரு தடவை ஒருத்தன் கையால தாலிய வாங்கி ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு வந்து விளக்கேத்தி வச்சு வருஷம் தவறாம புள்ளைய பெத்துக்கிறத தவிர வேற என்ன சாதிக்க போற? இதோ பாரு அமுதா, ஏன் கூட வா. என்ன நம்பி கைய புடி. ராத்திரி வாழ்க்கையும் ரகசிய வாழ்க்கையும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லி தரேன். இப்ப நான் அடிச்சது என்ன தப்பான வழிக்கு கூப்பிட்டதுக்காக மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா ஒழுக்கமா வாழ்ற பெண் இனத்தையே கேவலமா பேசினியே, அதுக்காக தான். ஏழையா இருக்கிறதும் எதுவுமே தெரியாம இருக்கிறது கூட தப்பில்ல. எதுக்காகவும் கவலைப்படாம உன்ன மாதிரி எதுக்கும் துணிஞ்சவளா இருக்கிற பாரு, அதுதான் தப்பு. ஒழுக்கமானவ தெருவுல நின்னா கூட அவளை பாக்குறவங்க தேவதையா தான் பாப்பாங்க. உன்ன மாதிரி ஆட்கள் தேர்ல நின்னாலும் அவளை தப்பாதான் பாப்பாங்க. நல்லதும் கெட்டதும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கு. நீ சந்தனமா மணக்காம போனாலும் சரி, சாக்கடையா நாராமையாவது இரு.
சிவா ம்? ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா. கொஞ்சம் இரு. கையை காட்டுப்பா. என்னம்மா அது? கோயில்ல மந்திரிச்சு கொடுத்த கயிறுடா. இத கட்டிக்கிட்டா உனக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுக்குமா இதெல்லாம்? நீ சும்மா இருடா. நேத்து ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு உன் ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கேட்டதுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்லப்பா. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு என் மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்குப்பா. அம்மா, எனக்கு வர ஆபத்தை இந்த சின்ன கயிறு காப்பாத்தாது. அம்மா, நான் நாத்திகம் பேசுறதா நினைக்காதீங்கம்மா. இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம என்ன பண்ணாலும் வர பிரச்சனை வந்தே தான் தீரும். பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா செயல்பாடுதான் அப்படி இல்ல. உன்னால எனக்கு பெரிய அவமானமா போச்சு. என்னால உங்களுக்கு என்ன அவமானம்? என்னமோ போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போன மாதிரி பேசுற. பொண்ணை கை பிடிச்சு இழுத்த பொறுக்கியா தான் போயிட்டு வந்திருக்க. ரோட்ல பாக்குறவன் என்ன உன் கூத்த வச்சு என்ன வெறுப்பேத்துறானுங்க. ஆமாண்டா தம்பி, நேத்தி கூட இத பத்தி ஒருத்தி கேட்டு எனக்கும் அவளுக்கு சண்டை அடிச்சு தெரியுமா? யோசிச்சு பார்த்தா தப்பு நம்ம மேல தானே இருக்கு. ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதுனால தானே இவ்ளோ பிரச்சனை வருது. நீ உருப்படியா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க? ஏக்கா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணை விரும்புறதா நான் அவகிட்ட சொல்றது தப்பா? சத்தம் போட்டு பேசுறதுனால மட்டும் நீ பண்ணது சரின்னு ஆயிடாது. இனிமேலாவது கண்டவ பின்னாடி சுத்தாம இரு. மாமா, என்னை பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த பொண்ணை கண்டவன்லாம் பேசாதீங்க. பாத்தியாடி, அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசினா எப்படி கோவம் வருதுன்னு. அவ இவனை போலீஸ்ல மாட்டி விட்டப்பவே இவளை சப்போர்ட் பண்றானே. இன்னும் பாசமா மட்டும் பேசியிருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. டேய், ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அவ உன்னை போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சால அப்பவே தெரியல அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன். நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா பயந்து போய் வீட்டுல சொல்லிருப்பா. இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அந்த பொண்ணு வேண்டாம். நம்ம மானத்தோட இருக்கிறவங்க நல்ல குடும்பத்து பொண்ணா நான் பாக்குறேன். வாயை மூடுங்க மாமா. நான் பார்த்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கு எந்த உரிமை இல்ல. என்னடா பேசுற? எவ்வளவு ஒத்திக்காக மாமாவை தூக்கி எறிஞ்சு பேசுற? நீங்க பாருக்கா, மாமா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த பொண்ணு எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம். அவ ரொம்ப ஒழுக்கமானவ. அப்ப நாங்க என்ன ஒழுக்கம் கட்டவன்னு சொல்றியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. ஏன் முன்னாடி அந்த பொண்ணை பத்தி யாரும் தப்பா பேச வேண்டாம். பேசினா என்னடா பண்ணுவ? நானும் பேசுவேன் மாமா. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பத்தி யாரோ தப்பா பேசினா நானும் பேசுவேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். டேய் சிவா, சிவா, அவன் பொண்டாட்டி வந்தவனதான் மாறுவான். இவன் இப்பவே மாறிட்டான். வாயை மூடி தொலைங்க. அப்படின்னா அவதான் இவன் பொண்டாட்டியா? நான் எங்கடி சொன்னேன் அவன் பேசிட்டு போறத பார்த்தா தெரியல? இந்த பாருக்கா, அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டு மருமகளா வந்தா நம்ம உறவே முறிஞ்சிரும். அவ இங்க வந்தா எனக்கு மரியாதை இருக்காது. மரியாதை இல்லாத வீட்டுல எதுக்கு நான் இருக்கணும்? அம்மா, அந்த பொண்ணுதான் உனக்கு மருமகளா வரணும்னா நீ பெத்த பொண்ணை மறந்துடு. என்னடி இது? ரெண்டு பேரும் எடுத்தோம் கவுத்தோட ஏன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுறது நாங்க இல்ல, உன் புள்ள. மலையாருனாலும் மச்சான் தெய்வு தேவைன்னு சொல்லுவாங்க. அதுலயே நான் தாய் மாம, என் தெய்வம் உன் பிள்ளைக்கு தேவை. பார்த்து நடந்து சொல்லு. அந்த பொண்ணு தாண்டா. வசதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, இது நல்லா இல்ல. இவ்வளவு நாளா பின்னாடி வந்துட்டு இருந்தீங்க, இப்ப நடு ரோட்ல வழிமறிச்சு நிக்கிறீங்க. உன் மேல ஆசை வச்சிருக்காமா, அதான் வழிமறிச்சு நிக்கிறான். நீ பேசாம அவனை லவ் பண்ணிரு. இந்த மாதிரி வழிமறிச்சு நிக்க மாட்டோம். நான் படிக்கிற பொண்ணு, எனக்கு காதல் எல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க காலேஜுக்கு படிக்க வர்றதே லவ் பண்றதுக்காக தானே? ஆமா வசந்தி, உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு பின்னாடி வராத. வாடா மச்சான். வசந்தி, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 6 மாசமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு. பார்க் பீச்னு சந்தோஷமா அதுக்கு இருக்கலாம். வேற ஆள பாரு. ஏய் வசந்தி, பொறுக்கி இன்னொரு தடவை பின்னாடி வந்தா செருப்பு பிஞ்சிரும். டேய் மச்சான், என்ன? ஏய், இவனை சும்மா விட கூடாதுடா. வாடா. யாரா நீங்க? எதுக்குடா அப்படி துரத்திட்டு வரீங்க? வந்துட்டாரியா வயசான கேள்வி கேட்கறதுக்கு? நீ யாரியா? யோ பெருசு, இங்க பாரு, மரியாதை ஓடி போயிரு. டேய், யாரடா ஓடி போக சொல்ற? ஓடி போறது யாருன்னு பார்க்கலாம்.
போலீஸ் ஃபோன் பண்ணுமா முட்டி தட்டாம சரிப்பட்டு வரீங்க ஓடுறாமா போலீஸ் பேச சொன்னா ஐயோ என்ன பொண்ணு நீ இந்த காலத்துல இவ்ளோ பயந்துட்டு இருக்க? அவங்க தான் துரத்துறாங்க தெரியுதுல. செருப்பு கழட்டி நாள் வைக்க வேணாம். நான் உங்களை அறிஞ்சிட்டு தான் வந்தேன். அவங்க 3 பேர் இருக்கும்போது நான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நீ இதுதான் பண்ணிருப்ப. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு வந்திருந்தா 3 பேர் இல்ல 10 பேர் வந்தாலும் சும்மா விரட்டி விரட்டி அடிப்பேன். உன்ன மாதிரி கோழையா ஓட மாட்டேன். நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. எப்படி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நிறுத்துறியா? உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. காப்பாத்துனதுக்கு நன்றி சார். வரேன். என்னப்பா இவ இப்படி பேசிட்டு போறா? என்ன அவளை மட்டம் தட்டி பேசினா கோவிச்சுக்காம என்ன கொஞ்சுவாளா? நீ தைரியசாலிங்கிறத சொல்ல வேண்டியதான். அதுக்காக அவளை ஏன் தலைகுனிற மாதிரி பேசுற? போனா போட்டேன்ப்பா. அவ என்ன சொந்தமா பந்தமா? வாங்க நம்ம போலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நான் முடிச்சு தரேன். நான் நினைச்சா முடியாதது ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துங்க, நான் பண்ணி தரேன். ஓகே? ரோஜா. என்னப்பா நீங்க கொஞ்ச நேரம் அழ வைக்கலான்னு பார்த்தா நீங்க உடனே கண்டுபிடிச்சீங்க. ஏமா என் பொண்ணோட கை எனக்கு தெரியாதா? மடி என்னடா இது, இன்னைக்கு தேவதை மாதிரி வந்திருக்கே, என்ன விசேஷம்? அப்பா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த பாவியோட பிறந்த நாள். வாயமூடு. நல்ல நாள் அதுமா இது மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன? வாழ்க வாழ்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்ன? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா நல்லா இருமா. ஒரு நிமிஷம் இரு. அப்பா தங்கச்சின்லாம் வேண்டாம்ப்பா. அம்மாடி என் பொண்ணுக்கு முன்னாடி இந்த தங்கம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, புரியுதா? போட்டுக்கோ. தேங்க்ஸ்ப்பா. அம்மாடி நீ சந்தோஷமா 100 ஆண்டு வாழணும். இந்த செயின்ல நீ பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்க? மகாலட்சுமி மாதிரி இருக்க. என்னமா 1 லட்சத்துக்கு 1 லட்சத்தை வாரி இருக்கிறாரு. உள்ள போ. சரிம்மா. அப்பா அம்மா இங்க. இதோ அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். லட்சுமி என்ன வேணாங்கிற? எடுத்துக்க. இல்ல எனக்கு சுகர் அதிகமா இருக்கு. டாக்டர் ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு. சரி ஆசீர்வாதம் பண்ணலாம்ல? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருமா. ஒன்னு ஆசீர்வாதம் பண்ணாம இருப்பேன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவேன். என் புருஷனோட நெருக்கமா இருப்பியாடி? நீ நல்லா இருக்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நம்ம ரஞ்சினி நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எங்கம்மா என் பேச்ச கேக்குறா? என்ன சொன்னாலும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அந்த சிவா இல்லாத வாழ்க்கைய இவளால நினைச்சு கூட பார்க்க முடியாதான். அப்படி பேச வச்சது யாரு? இவர் தானே. கண்டிச்சு வைங்கன்னு சொன்னா கேட்கவே இல்ல. இப்ப அவ பேசுறது எல்லாத்தையும் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அம்மா பழசு எல்லாத்தையும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம 3 பேரும் சேர்ந்து ரஞ்சினி சிவா மேல வச்சிருக்கிற காதல எப்படி பிரிக்கணும்னு யோசிக்கணும். சிவா நல்லவங்கிறதுனாலதான் இவ அவன் மேல அவ்வளவு லவ்வா இருக்கா. முதல்ல அந்த நல்லவனை நம்ம கெட்டவனா மாத்தணும். அதாவது ரஞ்சினியோட பார்வைக்கு இவன் கெட்டவனா இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். வீம்புக்குன்னு வாழறவ ரஞ்சினி. அதுக்காக அவளை அவ போக்குல விட்டுறக்கூடாது. ரஞ்சினி சிவாவை பெரிய யோகியனா நினைச்சிட்டு இருக்கா. முதல்ல அவனை அயோக்கியனா மாத்தணும். அடுத்து அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு ரஞ்சினி நம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். எல்லாத்துக்கும் கடைசியா அவனை பொம்பளை பொறுக்கியா ரஞ்சினி நினைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சிவாவை இந்த மாதிரி அடையாளம் காமிச்சிட்டா ரஞ்சினி ஒரே நிமிஷத்துல அவனை தூக்கி எரிஞ்சிருவாப்பா. அவனை தூக்கி எரிஞ்சிட்டு நேரா உங்க கால்ல வந்து விழுந்து எனக்கு வேற மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்லுவா. கரெக்ட்மா, நீ சொல்றதுதான் சரி. அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த சின்ன வயசுல எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிற? உன் பிறந்த நாள் அதுமா நல்ல யோசனையெல்லாம் சொல்லியிருக்க. உனக்கு தடபடலான விருந்து தான். லட்சுமி போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. போமா. இருமா அப்பா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன?
உன்னை இந்த மாதிரி பண்ண விட்டுட்டு நான் சும்மாவா இருப்பேன்? ரஞ்சினி கிட்ட போய் ரஞ்சினி ரஞ்சினி அப்பா சிவாவை கெட்டவனாக்க பாக்குறாருன்னு ஏத்தி விட மாட்டேன். என்னடி லஞ்ச் கொண்டு வந்திருக்க? தயிர் சாதம். ஓ வா வா ஜமாய்ச்சிடலாம். அண்ணா டிரைவர்ண்ணா, நீங்க எதுக்குண்ணா உள்ள வந்தீங்க? உங்களை உள்ள விட்டுன்னு தெரிஞ்சா மேடம் என்ன வெளியில அனுப்பிடுவாங்கண்ணே. பயப்படாத, நான் உன்னை வெளியே அனுப்புறதுக்காக இங்க வரல. அந்த ரஞ்சனிய மேல அனுப்ப வந்திருக்கேன். அண்ணே, ஐயோ. ஏய், மத்தியானம் லஞ்ச் டைம்ல இந்த ஆபீஸே காலியா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. கண்டுக்காம போயிடு, அவளை காலி பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணே, தப்பு மேல தப்பு பண்றீங்கண்ணே. நீங்க போய் மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்களை வேலையில சேர்த்துருவாங்கண்ணே. சி, வாய மூடுறா. ஏய், என்ன பிச்சை கேட்க சொல்றியா? நான் மானஸ்தான்டா. எனக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் தலைவன் இருக்கான்டா. பாத்தியா, அவளை கொன்னுட்டு தான்டா மறுவேளை. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஏய், வாயை மூடிட்டு போடா, இல்ல நான் ஒண்ணு உன்னை சொல்லணும், கொன்னுடுவேன். நான் ஒண்ணு சொல்லணும். அது போடா. யாரும் வர மாட்டாங்க, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. பயந்துட்டாங்களா? உன்னை பார்த்தா? என்ன பார்த்தா பயப்பட மாட்டாங்க, ஆனா இத பார்த்தா பயப்படுவாங்கல்ல. என்ன கத்தியை காட்டி பயமுறுத்துறியா? பயமுறுத்தலடி, உன்னை குத்தி கொலை பண்ண தான் வந்திருக்கேன். வேண்டாம், சொன்ன கேளு. என்னடி வேண்டாம்? அன்னைக்கு என் தலைவன் நிதி கேட்டு வந்தப்போ அவமானப்படுத்தின, அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன அவமானப்படுத்தின, அப்படி தாண்டி உன்னை குத்தி கொலை பண்ணுவேன். ரஞ்சனியின் உயிரை சிவா காப்பாற்ற காதல் திசை மாறுமோ?